copyright issues guys. So இப்போ நீங்க பார்த்திருக்கிற ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பேக்கேஜ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே கொடுத்துட்டேன். ஸோ இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ரீஷர் மட்டும் போதுனாக்கா 2 minutesக்குள்ளே பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். அது நோட் பண்ணி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுற தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ப்ரீஷர்ட் இன்புட் பண்ணிட்டீங்களா கைஸ். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐனே இருக்கா. ஸோ அதை கொடுத்து 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நான் புக் மார்க்கும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேக் வந்துட்டு மறுபடியும் 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கிரியேட் ஃப்ரம் பிஎன்ஜின்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த பிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறேன். ஸோ இப்போ பேக் வந்துடலாம். ஸோ புக் மார்க் பண்ணிங்களா. ஸோ அங்கே வந்துட்டு மீடியா கொடுத்து இப்போ கன்வெர்ட் பண்ணிங்களா. ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கனாக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே பிக்குடைய எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டு இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாக்ஸ் மாதிரி இருக்கா கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு அதே பாக்ஸ் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ சாங் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஐக்கனு கொடுத்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா ஆயிடுச்சு. இப்போ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாங்குக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தது டெஸ்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கிற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஒன்றே இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது எதுக்காகனா அந்த ஆரஞ்சு கலர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் சேஞ்ச் ஆகிறது. ஸோ மறுபடியும் இதை பாக்ஸ் மாதிரி கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அங்கே காப்பி பண்ணதே இங்கே அப்படியே பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் நீங்கள் கரெக்டாக அந்த ரிலீஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ சாங்கு நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு இந்த கான்ஸ்டன்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டு லெஃப்ட்ன்றதே கொடுத்துவாங்க செகண்ட் ஆப்ஷனு. ஸோ இதையும் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த ரெக்டாங்குலருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ரீஷெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் நேமே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.